நேத்தைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்கட் பார்த்தோம். கடைசில 5ல முடியிற நம்பரோடைய ஸ்கொயர்லாம் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். பார்க்காதவங்க இதுக்கு முந்தின வீடியோ இருக்கும் போய் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு பாருங்க இந்த 2 நம்பர பெருக்குனா என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 செகண்ட்ல நம்ம வந்து சொல்லப் போறோம். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கான்செப்ட் சொல்றேன். அப்புறம் நீங்களே சொல்லிருவீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன வேல்யூ பார்ப்போமே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 13யும் 17யும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு சின்ன ட்ரிக் தான். இப்ப கடைசில 3 இருக்குது, இங்க 7 இருக்குது. 2யும் பிளஸ் பண்ணா உங்களுக்கு வந்து 10 வருதா? அதாவது இந்த 2 நம்பரையும் நமக்கு வந்து பிளஸ் பண்ணா என்ன வரும்? நமக்கு வந்து 10 அப்படின்ற பதில் வருது. அப்படின்னு இருந்து வச்சுக்கோங்களேன். நீங்க யோசிக்காம போட்டுறலாம். இந்த கடைசி 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். 3 × 7 21. அதாவது 3யும் 7யும் மல்டிப்ளை பண்ணி போட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் இங்க வந்து 1 1 சேமா இருக்கா? கண்டிஷன் வந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் சேமா இருக்கணும். லாஸ்ட் 2 நம்பரையும் கூட்டுனா 10 வரணும். அப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நம்பரோட நெக்ஸ்ட் நம்பர் இங்க 1 இருக்கா சேமாட்டு. அப்போ 1 × 2 என்ன வரும்? 2 வரும். சோ 221 இஸ் த ரைட் ஆன்சர். புரியுதா? இப்போ நீங்க எந்த நம்பர்னாலும் இப்போ ஈஸியா நம்ம பண்ணிரலாம். கொஞ்சம் அட்வான்ஸா போலாமே. எப்படி போலாம் பாருங்க. 64 × 66. இதுக்கு என்ன வரும்? சேம். லாஸ்ட் 2 நம்பரையும் பிளஸ் பண்ணா நமக்கு வந்து 10 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 2 நம்பரும் நமக்கு வந்து சேமா இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்பரையும் அதோட நெக்ஸ்ட் நம்பர். இப்போ 6 இருக்கா? 6க்கு நெக்ஸ்ட் நம்பர் 7. 6 × 7 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 42. அப்புறம் இன்னொன்னு என்னது? 4 6 4 24. ஓகேங்களா? சோ அவ்வளவுதான் ஆன்சர். இப்போ பாருங்க நான் கேட்ட கேள்விக்கான ஆன்சரை நீங்களே பென் பேப்பர் யூஸ் பண்ணாம சொல்ல போறீங்க. இதுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட்ல இப்ப சொல்ல போறீங்க. பென் பேப்பர் இல்லாம.